ஒரு பெண் அவருடைய ஆடை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு பெண் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் அவள் மறைத்து தன்னை பாதுகாத்து வைக்க வேண்டியவள். அவள் வெளிப்பட்டால் ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான். தலை சிறந்த இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல பெண்கள் வருவதை விடவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெண்களுடைய ஆடை, பெண்கள் தங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்கள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆடைகள் கண்ணியமானவர்களே ஒரு ஸ்டைல் என்று சொல்கிறோம். குட்டையான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர், மெல்லிய ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். கண்ணியமானவர்களே இறுக்கமான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். கரணக்காலுக்கு கீழால் உழுக்கக்கூடிய ஆடை அது நரகவாசிகளுடைய ஆடை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها أو كما قال عليه الصلاة والسلام. முழுலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமம் நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிவாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடையார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தவிர்ந்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அப்படியான அத்துணை விடயங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தவிர்ந்திருக்குமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். எதை நாடுகிறானோ எதை விரும்புகிறானோ அதனை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அதுதான் புனிதமான தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அது புனிதமான தீனுல் இஸ்லாம். வரதீது லகுமுல் இஸ்லாம் அதீனா, உலகத்தில் எத்தனை மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் அந்த அத்துணை மார்க்கங்களிலும் மதங்களிலும் அல்லாஹ் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அதுதான் தீனுல் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் எவ்வளவு தெளிவு இருக்கிறது என்றால் யாருக்கும் சொல்ல முடியாது. இதிலே தெளிவு கிடையாது, இதிலே போதிய அளவுக்கு விளக்கம் கிடையாது. எனவே வேறொரு மார்க்கத்தில் மதத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி செய்யும் வரை, எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை, உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை என்னென்ன தேவைகள் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த நிலைமைகளில் அவனுக்கு தேவைப்படுகிறதோ அத்துணையும் இந்த இஸ்லாத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். நபி அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் தெளிவானது என்றால்
நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை திட்ட தெளிவான ஒரு தெளிவிலே விட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு தெளிவு என்றால் சொன்னார்கள் லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று தெளிவாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு தெளிவான ஒரு மார்க்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய மானம் மறுவாதி கண்ணியம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், கண்ணியமானவர்களே, இந்த அத்துணையும் இஸ்லாத்திலே தெளிவாக அழகாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே மனிதனுடைய அந்த மானத்தை மறுவாதியை மறைத்து வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு ஆடை என்ற ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு பெண் அவருடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பெண் தன்னை எப்படி மறைத்து வைக்க வேண்டும், ஒரு ஆண் தன்னுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வாவுடைய ஆடை இருக்கிறதே அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கக்கூடிய ஆடை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் தங்களை எப்படி மறைத்து இருக்க வேண்டும், ஆடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? குல் லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வ பனாதிக, உங்களுடைய வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வ நிசாஇல் முஃமினீன், முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, என்னத்தை சொல்லுங்க? யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, ஜில்பாபுகளின் மூலம் அவர்களை மறைத்து கொள்ளும்படி நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, ஜலாபீப் என்ற வார்த்தை பன்மையாக அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அதனுடைய ஒருமை அகராதியில் ஜில்பாப். ஜில்பாப் என்றால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் மறைத்து உடுக்க வேண்டிய ஆடைக்கு பெயர் தான் ஜில்பாப். அந்த வார்த்தையை பாவித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பெண் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் அவள் மறைத்து தன்னை பாதுகாத்து வைக்க வேண்டியவள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய பெண்களுடைய ஹாலாத் எப்படி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, முழு உடம்பை மறைப்பது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இருந்தாலும் இஸ்லாம் சில நிபந்தனைகளோடு எங்களுக்கு சில காலங்கள் நேரங்கள் சில தேவைகள் அடிப்படையில் எங்களுக்கு முகத்தையும் கையையும் திறக்க அனுமதித்திருக்கிறது. தொழுகையுடைய நேரத்தில் அவர்கள் முகத்தை திறக்க வேண்டும். உம்ரா ஹஜ்ஜுடைய காலங்களில் அவர்கள் முகத்தை கைகளை திறக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது அல்லாத நேரங்களிலே அவர்கள் தன்னை மறைத்துதான் வாழ வேண்டும். அப்படி மறைப்பதன் மூலம் முதலாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அவர்கள் அமல் செய்கிறார்கள். இரண்டாவது, அவர்களின் மூலம் மற்றவர்கள் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு பெரிய ஒரு காரணமாக அது அமைகிறது. இதை இஸ்லாம் மிக எச்சரிக்கையாக சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண் தன்னை மறைத்து வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மறைவிடம் விளங்கினால் நாம் சொல்லுவோம் அவுரத் விளங்குகிறது என்று சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரையில் கட்டாயம் அவன் மறைத்திருக்க வேண்டிய பகுதி, அந்த பகுதியில் ஏதாவது வெளிப்பட்டால் நாங்கள் சொல்லுவோம் அவுரத் விளங்குது, மறைச்சிக்கோங்க என்று சொல்லுவோம். இந்த அவுரத் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பாவித்து ஹதீஸிலே சொன்னார்கள், அல் மர்அத்து அவுரா, பெண் என்பவள் அது அவுரத், மறைக்கப்பட வேண்டியவள். பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா ஹரஜத், அவள் வெளிப்பட்டால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான்.
அவள் எவ்வளோ அசிங்கமானவளாக இருந்தாலும் பரவாயில்லை, அளவு குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை, கண்ணியமானவர்களே நிறம் குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான். எனவே அவள் தன்னை மறைத்து வாழ வேண்டும், மறைந்து வாழ வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளுக்கு சிறந்தது ஃபீ காரி பைத்திஹா, அவள் தன்னுடைய வீட்டில் இருப்பதுதான் அவளுக்கு மிகவும் சிறந்தது. இன்னும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ ஈமா அல்லாஹி மஸாஜிதல்லாஹ், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ அனுமதி கேட்டால் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை அதிகமானவர்கள் இந்த ஹதீஸை இத்தோடு முடித்துவிட்டு கருத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஹதீஸுடைய முழுமை அதில் தான் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு போய் இபாதத் செய்யறதுக்கு தொழுறதுக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்க வானம் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள், அவர்கள் அவருடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது. கண்ணியமானவர்களே, வீடில் ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு வீட்டிலையும் அவர்கள் தொழ வேண்டும் என்றால் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே அவள் ஹால்ல தொழுகிறதை விட அறை உள்ளுக்கு தொழுகிறது சிறந்தது என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். தன்னை அந்த அளவுக்கு மறைத்து வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு, பூமியில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு ஊர் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில். அதே போல சொன்னார்கள், தொழுகையில இபாதத்துல தலை சிறந்தது அது தொழுக. தலை சிறந்த இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல பெண்கள் வருவதை விடவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு தங்களை மறைத்து வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இது பெண்கள் தங்களை மறைத்து வாழுவது. பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? பெண்களுடைய ஆடை, பெண்கள் தங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்கள் முழுமையாக மறைத்திருக்க அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஆடைகள் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு கூட்டம் சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகவாசிகள் ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் அவர்களை பார்க்கவில்லை, கியாமம் நெருங்கும் பொழுது அவர்கள் தோன்றுவார்கள். ரெண்டு கூட்டத்தில் ஒன்று சொன்னார்கள், பெண்கள் என்றார்கள். எல்லா பெண்களுமா? கிடையாது கண்ணியமானவர்களே. எப்படிப்பட்ட பெண்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டினார்கள். அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்கள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆடைகள் கண்ணியமானவர்களே, ஒரு ஸ்டைல் என்று சொல்கிறோம், ஃபேஷன் என்று சொல்கிறோம், பரவாயில்லை. ஆனால் மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய முறையில் எங்களுடைய மனைவியோ, எங்களுடைய பெண் பிள்ளைகளோ, எங்களுடைய ஆண் குழந்தைகளோ, கண்ணியமானவர்களே, ஏன் எங்களுடைய தாய்மார்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குட்டையான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர், மெல்லிய ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். கண்ணியமானவர்களே, இறுக்கமான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். இதெல்லாம் உடல் அமைப்புகளை வெளியே காட்டக்கூடிய அளவுக்கு கண்ணியமானவர்களே ஆடைகள் இருக்கிறது. உடல் பெருமன் வெளியே விளங்காத அளவுக்கு தான் ஆடை இருக்கணும். தோலை மறைக்கிறதுக்கு மட்டும் ஆடை கிடையாது. பெண்கள் அவருடைய உடல் அமைப்பை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஆடையை அவர்கள் உடுக்க வேண்டும். பெகியாக உடுக்க வேண்டும், லூசாக உடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இல்லாட்டி சமூகத்தில் பாவங்கள் உண்டாகும். யாரும் இங்க மலக்கு கிடையாது. கண்களை அவர்கள் பாதுகாக்கிறதுக்கு யாரும் மலக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, பாவத்தை
இன்றைக்கு தேடி போக தேவையில்ல, பாவம் எங்களை தேடி வருது. கண்ணியமானவர்களே, இப்படியான ஆடைகள் உடுக்கிறதுனால இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், சின்ன புள்ளதானே, இப்பதானே 8 வயசு, இப்பதானே 10 வயசு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடியார்களே, சின்னத்தில் இருந்த அந்த புள்ளைக்கு நாங்க பக்குவமான ஆடைகள், பேணுதலான ஆடைகள் உடுத்து நாங்க பழக்க இல்லைண்டா, அந்த பிள்ளைகளுடைய வெக்கம் பறிபோனதன் பின்னால, அந்த கூச்சம் இல்லாமல் போனதன் பின்னால, பெரியவளாக ஆயினதுக்கு பின்னால் அவள் உடுக்கக்கூடிய ஆடைகள் அவளை தடுக்க முடியாது. அவளுடைய ஆசைகள் சின்னத்திலிருந்தே அது அப்படியே பழகிட்டு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீ நரகத்திலிருந்து நீங்க பாதுகாருங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், உடுத்தும் நிர்வாணிகள். இரண்டாவதாக சொன்னார்கள், முமீலாத்துன் மாயிலாத்துன், அவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்பவர்களாக இருப்பார்கள், தன் பக்கம் அவர்களை ஆண்களை சாய வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பார்வையால், அவர்களுடைய பேச்சால், அவர்களுடைய ஆடையால், அவர்களுடைய அத்துணை எதிலெல்லாம் தன்னுடைய ஆணை தன் பக்கம் சாய்க்க முடியுமோ அப்படியான அத்துணை விடயங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய தலைகள் எப்படி இருக்கும் என்றால், ருஊசுஉன்ன கஅஸ்மினத்தில் புக்தில் மாயிலாத், ஒட்டகத்துடைய திமில் எப்படி அது உயர்ந்திருக்குமோ அதை போன்று அவர்களுடைய முடிகள் உயரமாக கட்டப்பட்டு பின்னால் அது ஒட்டகத்தினுடைய திமில்களை போன்று அதாக இருக்கும். அவர்கள் அதற்காக வேண்டி பல செலவுகளை செய்வார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, பெண்களுடைய முடிகள் உயரமாக பின்னுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளம். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுக்கு செலவழிக்கிறது யாரு? வாப்பா செலவழிக்கிறாரே. இதுக்கு செலவழிக்கிறது யாரு? குடும்ப தலைவன் செலவழிக்கிறாரே. கண்ணியமானவர்களே, எதுக்கு செலவழிக்கிறாரு தெரியுமா? நபி அவர்கள் ஹதீஸினுடைய கடைசியில் சொன்னார்கள், நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா யதுகுலன்னல் ஜன்னah வலா யஜிதன்ன ரீஹஹா, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்படியான பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் மட்டும் நுழைகிறது கிடையாது, அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, வாப்பாமார்கள், நானாமார்கள், இன்றைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம், உடுப்பு வாங்க என்று சொல்றோம். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட உடுப்பை வாங்குறாங்க என்று பார்க்கிறது எங்களோட பொறுப்பு. இன்றைக்கு அப்படி இல்லைண்டா நாங்கள் சல்லி கொடுத்து என மனைவியை நரகத்துக்கு அனுப்ப பார்க்கிறோம். சல்லி கொடுத்து உடுப்பை வாங்கி என மகள் உலகத்தில் உசுருக்கும் மேல அவ்வளவு அன்பு. இப்படியான மகளை நாங்க சல்லி செலவழிச்சு நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆடைகள், இப்படியான ஆடைகள் உடுக்கிறதன் மூலமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். திருமணம் முடிக்கிற நேரம் எல்லாத்தையும் கபூல் செஞ்சு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தேவையான அத்துணையும் வாங்கி கொடுக்கிறது என்ற பொறுப்பு. வாங்கி கொடுக்கிறது மார்க்கத்துக்கு பொருத்தமானதாகவும் இருக்க வேண்டும். இல்லண்டா சொர்க்கத்துக்கும் போக மாட்டார்கள், சொர்க்கத்துடைய வாசனை கூட நுகர மாட்டார்கள். அவ்வளோ எச்சரிக்கையான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எப்படி பெண்கள் இறுக்கமான ஆடை, குட்டையான ஆடை, மெல்லிய ஆடை இது உடுக்கக்கூடாதோ இதே மாதிரி தான் ஆண்களும். இறுக்கமான ஆடை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறுக்கமான ஆடை கூடாது. கண்ணியமானவர்களே, அது அவுரத் விளங்கும் அளவுக்கு சிலர் உடுக்கிறார்கள். சில டெலின்களை பார்க்கலாம், இடுப்பு விளங்குது. தொழுவக்கூடிய நேரத்தில் அவர் ருக்குக்கு போறாருண்டா அவருடைய அவுரத்து விளங்குது. அவுரத்து விளங்கினா தொழுவக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த இறுக்கமான ஆடையோட இஸ்திஞ்சா காம்பராக்கு போறாரு, இஸ்திஞ்சா போறாரு, ஒன்றுக்கு போறாரு. கண்ணியமானவர்களே, குந்து ஏலாம குந்துறாரு, நஜீஸ் ஆடையில படுது. தொழுவ கபூலாகணும்டா 3 விஷயம் சுத்தமாக இருக்கணும்.
ஆடை, உடை, இடம். கண்ணியமானவர்களே, இந்த மூணும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதில் ஏதாவது நஜீஸ் பட்டால் தொழுகை கூடாது. இவருடைய ஆடையில இவர் நஜீஸ் பட்டுச்சிண்டா, கண்ணியமானவர்களே, விடிய விடிய தொழுதாலும் இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது ஆடை பிஞ்சால் தக்கிறது. இன்றைக்கு வாங்குறதே பிஞ்ச ஆடையா. எவ்வளவு கவலையான ஒரு செய்தி. அல்லாஹ் எனக்கு 6வது ஒரு அறிவை தந்திருக்கிறான். அது பிரித்தறியறதுக்காக வேண்டி எது நல்லது எது கெட்டது, எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது. கண்ணியமானவர்களே, பிஞ்ச ஆடையை சல்லி கொடுத்து வாங்குறோம். எங்களை யாரும் புத்திசாலி என்று சொல்லுவாங்களா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த விஷயத்தையும் நாம் பயந்து கொள்வோம். அதை ஆடையோடு தொழுகிறோம், தொழுகக்கூடாது. ஹராம். தொழுக மட்டும் கிடையாது, ஏனைய நேரங்களிலும் அது உடுக்கிறது ஹராம். உறுப்புக்கள் தொட விளங்குது, முட்டு விளங்குது. கண்ணியமானவர்களே, இது ஹராம். தெளிவாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடை சிலர் வாங்குறதே கரண்டக்காலுக்கு கீழால ஒரு 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 அடி பெருசாக இருக்குது. கண்ணியமானவர்களே, அதை மடிச்சு வேறு உடுக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் வாங்கணும் அப்படியான ஆடைகள்? கரண்டை காலுக்கு கீழால உடுக்கக்கூடிய ஆடை எச்சரிக்கை ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஃபல மினல் கஅபைன், கரண்டக்காலுக்கு கீழால உடுக்கக்கூடிய ஆடை அது நரகவாசிகளுடைய ஆடை. தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. கரண்டக்காலுக்கு கீழால உடுத்துக்கொண்டு நாம் தொழுவோம் என்றால், அபூதாவுதில் வரக்கூடிய ரிவாயத், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உடுத்தாங்கன்றதுக்காக வேண்டி நாங்கள் உடுக்கிறோம். இன்றைக்கு யாரையோ நாங்கள் பின்பற்றி கொண்டு போகிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ, ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இந்த யஹூதி நசாராக்கள் முஸ்லிம்களுடைய மார்க்கத்துக்கு, தீனுக்கு எந்தெந்த வகையில மாற்றம் செய்யலாம் என்று சிந்தித்து, கண்ணியமானவர்களே, எல்லா பகுதிகளிலும் அவர்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் பிரதானமான ஒன்றுதான் இந்த ஆடை. கண்ணியமானவர்களே, மனுஷன கண்ணியத்தை இழக்கக்கூடிய பல ஆடைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு ஆண்கள் பெண்களை போன்று உடுக்கிறார்கள், பெண்கள் ஆண்களை போன்று உடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. மன் தஷப்பஹ பிர்ரிஜாலி மினன் நிசா வலா தஷப்பஹ பின்னிசாஇ மினர் ரிஜால். சொன்னார்கள், எந்த ஆண்கள் பெண்களை போன்று அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ, ஒப்பாக ஆக்குகிறார்களோ, எந்த பெண்கள் ஆண்களை போன்று தங்களை ஒப்பாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மாலை போடணும் யாரு? பொம்புல போடணும் மாலை, பெண்கள் உடுப்புல உண்டு மாலை. இன்றைக்கு பிரேஸ்லெட் யாரு போடுறது? பெண்கள் உடுக்க வேண்டியது. பெண்கள் ஆடையில உண்டு. நகை அவர்களுக்கு ஹலால், தங்கம் அவர்களுக்கு ஹலால். இருந்தாலும் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அவர்கள் உடுக்கிற ஒரு ஆடையாக இருக்கக்கூடியத இன்றைக்கு எங்கட ஆண்கள் உடுத்து கொண்டு இருக்கிறார். இவர் ஆம்புலண்ட் எப்படி சொல்றது? கண்ணியமானவர்களே, இவரை வேற மாதிரி தான் நாங்கள் சொல்லணும். ஏன்? அது பெண்ணுக்கு ஒப்பாகுது, கழுத்துல தொங்குது, கையில தொங்குது. கண்ணியமானவர்களே, ஏன் நாங்க எங்களுக்கு ஒரு ஆடை, ஒரு முறை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த முறையை நானும் நீங்களும் ஏன் மாற்றணும்? கண்ணியமானவர்களே, இதனால் எங்களுக்கு என்ன லாபம்? கண்ணை மூடினா இதனுடைய பிரயோசனம் விளங்கும், கண்ணை மூடினா இதனுடைய பயங்கரம் விளங்கும். கண்ணியமானவர்களே, கபூர்ல கேட்கப்படக்கூடிய நேரம் நானும் நீங்களும் மேலையும் கீழே முழிப்போம். யாரு மார்க்கத்துக்கு மாற்றமாக தந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, இவர்கள் கபூரிலே அவர்கள் தடமாறுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் யாருடைய உதவியும் எங்களுக்கு கிடையாது. உலகத்திலே யார் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, இவர்கள் கபரிலே மிக தெளிவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆடையுடைய விடயத்தில்
நாம் கட்டாயம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள், ஆண்கள் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள், கண்ணியமானவர்களே, மிகவும் அவதானமாக மார்க்கத்துக்கு முரணான எந்த ஆடையிலையும் நாம் கை வைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் அதிலே கவனம் செலுத்தி எங்களுடைய பெண்களை, எங்களுடைய பிள்ளைகளை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன விடயங்களை எமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறானோ அந்த புனிதமான அந்த தீன் இஸ்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த தீன் இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி தெளிவாக அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றெடுத்த தாய்த்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு உன்னை சந்திக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் விஷயத்தல்வாயா. யா அல்லாஹ் நீ எதை விரும்புகிறாயோ அந்த அத்துணை விடயங்களையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அல்வாயா. வாழ்ந்துவிட்டு உன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் நிச்சயத்தல்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.